ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியிருக்க. சினிமா துறையில் வசூல் சக்கரவர்த்தியாக வலம் வந்த தளபதி இன்னைக்கு முதலமைச்சராக பதவியேற்க போகிறாரு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று வரலாறு படைச்சிருக்க. பிற கட்சிகளின் ஆதரவுடன் பெரும்பான்மையை நிரூபித்து விஜய் தலைமையில் அரசு அமையவிருக்கும் இந்த வேளையில் சினிமாவுக்கும் அரசியலுக்குமான அந்த பிரம்மாண்ட நிதி மாற்றம் தான் இப்போது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகவும் மாறியிருக்கு. தனது முதல் படமான வெற்றி திரைப்படத்துக்கு வெறும் 500 ரூபாய் சம்பளம் வாங்கிய விஜய் தனது கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்திற்கு 275 கோடி வரை சம்பளம் வாங்கியிருக்கார். வருஷத்திற்கு ஒரு படம் நடிச்சா கூட 200 கோடி ரூபாய் வரை வருமானம் வாங்கும் ஒரு உச்ச நட்சத்திரம் தற்பொழுது மக்கள் சேவைக்காக அந்த பெரும் வருவாயை தியாகம் செஞ்சுட்டு மாதத்திற்கு 2,50,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்காரு. அதாவது வருஷத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்கிய இவர் இனிமேல் 24,60,000 மட்டும்தான் சம்பளமா பெற போறார். வருமானம் குறைந்தாலும் அவர் சுமந்திருக்கும் பொறுப்பு ரொம்ப பெருசு. 2036க்குள்ள தமிழ்நாட்டை 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு லட்சிய இலக்கோடு அவர் களமிறங்கியிருக்காரு.